வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது டிட்டோ அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஃபேண்டசி ரொமான்டிக் டிராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஒரு டிவைஸ் வழியா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஆக்சுவலா இந்த பிரசன்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சியோ. இந்த பொண்ணு ஒரு ப்ராஜெக்ட் விஷயத்துக்காக அந்த டிவைஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு நபரோட கனெக்ட் பண்றான். அந்த நபர் பேர் தான் கிம். இவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாரு. பட் என்ன டிஃபரன்ஸ்னா இவர் 1999ல காலேஜ் படிச்சுட்டு இருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு 2021ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் காலகட்டத்தை சேர்ந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மாதிரியான கான்வர்சேஷன் போகுது, இன்ஃபேக்ட் ரெண்டு பேரும் அவங்களோட காதலுக்கு எப்படி உதவி பண்ணிக்கிறாங்க, அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஃபேண்டசி பார்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது பியாண்ட் த டைம் லைன்ஸ் பேசக்கூடிய ஒரு டிவைஸ், அந்த டிவைஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு காதல் கதையை சொல்ல முடியுமோ அதை ரொம்ப நீட்டாவே இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அதுலயும் இவங்க காட்டக்கூடிய அந்த லவ் போர்ஷன் எல்லாமே ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அதுவும் கிம்மோட லைஃபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அவருக்கு எவ்வளவு முக்கியம், அண்ட் அந்த பொண்ணுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாரு, அண்ட் அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல பிரிய போறா அப்படின்னும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய வலி எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாவே காட்டியிருந்தாங்க. ஆல்சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் சீன்ஸ் அப்படின்றதுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அமைச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆகக்கூடிய தருணம்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பிரசன்ட்டும் பாஸ்டும் மீட் பண்ணக்கூடிய அந்த தருணம் உண்மையிலேயே ஒரு பயங்கர ஃபீல் குட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் கிளைமேக்ஸும் ஒரு அல்டிமேட்டான ஒரு கிளைமேக்ஸை தான் வச்சு முடிச்சிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 2 hours மூவி தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். எனக்கு இந்த படத்துல பிரச்சனையா பட்டது அப்படின்றது அந்த டிவைஸ் ரிலேட்டடான டீடைலிங் அப்படின்றது இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஜஸ்ட் லைக் தட் இந்த டிவைஸை யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட பேஸ் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல ஒரு விதமான லேக் அப்படின்றது தெரிஞ்சுச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு நீட்டான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.